எல்லா புகழும் இறைவனுக்கே. அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேட்கப்பட்டது, மனிதன் மீண்டும் மறுமை நாளில் எவ்வாறு படைக்கப்படுவான்? அதற்கு அல்லாஹ்வின் தூதர் அவர்கள், மனிதனின் உடலில் உள்ள அனைத்து பகுதிகளையும் மண் தின்றுவிடும். ஆனால் மனிதனின் உடலில் எலும்பு ஒன்று உள்ளது. அதை பூமி ஒருபோதும் புசிக்காது. மக்கள், அது எந்த எலும்பு அல்லாஹ்வின் தூதரே என்று கேட்டார்கள். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், முதுகு தண்டின் வேர் பகுதியில் இருக்கும் உள்வால் எலும்பின் நுனி என்று பதிலளித்தார்கள். அதை வைத்தே அவன் தன் தாயின் கருவறையில் முதலாக படைக்கப்பட்டான். அதிலிருந்தே அவன் மீண்டும் மறுமை நாளில் படைக்கப்படுவான் என்று கூறினார்கள். இதை ஆராய்ச்சி செய்த ஜெர்மனி நாட்டை சேர்ந்த விஞ்ஞானி ஹான்ஸ் ஸ்பீமன் இதை தன்னுடைய ஆய்வுக்கூடத்திற்கு எடுத்துச் சென்று பல 1000 டிகிரி மூலம் கரைக்கவும் மற்றும் பல அமிலங்களை கொண்டு கரைக்கவும் முயற்சி செய்தார். முடிவில் அவருக்கு கிடைத்தது தோல்வியே. முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாக்கு உண்மையே என்பதை இந்த உலகுக்கு தன்னுடைய சோதனையின் மூலம் நிரூபித்தார். அல்லாஹு அக்பர்.